அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவை. இன்றைக்கி வியாழக்கிழமை ஷீரடிநாதர் சத்குரு சாயப்பா நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறான்னு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு ஒராக்கல் கார்டு எடுக்க போகிறது இல்லை. இது இந்த கார்டில் சச்சரிதத்தில் அப்பா முக்கியமான சில வார்த்தைகளை கொடுத்துருப்பார். உதாரணத்துக்கு நம்பிக்கை, பொறுமை அப்படின்ற வார்த்தையே மிகப்பெரிய ஒரு சூட்சுமமான வார்த்தை. அதுக்கு உண்மையான அர்த்தம் கண்டுபிடிச்சவங்க, அதன்படி வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த வேர்டோட வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது அப்பாவோட வார்த்தைகளில் இருந்து சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து இந்த கார்டில் எழுதியிருக்கேன். இதை ஷஃபிள் பண்ணி 2 கார்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2 அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் இன்னொரு பாபா அளிக்கும் 108 நல்முத்துக்கள் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து ரேண்டமாக ஒரு பேஜ் எடுத்து நம்பர் 1 கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான அதில் இருக்கிற அப்பாவோட அட்வைஸும் மெசேஜ் ஆர் கைடன்ஸ், அதே மாதிரி நம்பர் 2ல் எடுத்தவங்களுக்கான விஷயங்களும் அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்கு அதை படிச்சுட்ட பிறகு இங்கே அப்பா கொடுத்ததும் நீங்கள் நினச்சதும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, அப்பாவோட செல்ல பிள்ளைகள் நம்ம எந்த அளவுக்கு அப்பா நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது அப்பாவை சோதிக்கிற விஷயம்லாம் கிடையாது. அப்பா நம்மளோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்காருன்ற பார்க்குறதுக்கு தான். நமக்கு இன்னும் அவர் மேலே இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, அதெல்லாம் அதிகப்படியாகும் இல்லையா? ஸோ அதனால் ஜெய் சாய்ராம். நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்பாவோட மெசேஜஸ். இது நம்பர் 1, இது நம்பர் 2. இப்போது அந்த புக்கில் இருந்து ரேண்டமாக என்ன புக்கு இங்கே இருக்குது. பட் நான் அதை இப்படி காட்டி உங்களுக்கு படிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் என் வாய்ஸில் அதை நான் படித்து சொல்லிடுறேன். பட் ரேண்டமாக இப்போது செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதை மட்டும் இப்படி வீடியோவில் வச்சுடுறேன். ஓகே, 81. ஸோ கார்டு நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்காக, நீ அகங்காரம் நிறைந்து இருக்கிறாய் என்று யாராவது கூறினால் உனக்கு வருத்தமாக இருக்கிறதா? அப்படியானால் உன்னிடம் இருக்கும் நான் என்னுடையது என்ற எண்ணங்களை அழித்துவிடு. நீ உனக்காக மட்டுமே வாழ்ந்தால் உன் வாழ்வே வீண்தான். உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கு. அதற்கு ஒரு பாதையை அமைத்துக்கொள். உனக்கென ஒரு நோக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அடுத்தவர்க்காக வாழத் துவங்கு. ஷீரடியில் நான் வாழ்ந்ததைப் போல இன்னும் நான் வாழ்வதைப் போல ஆதரவற்றவர்களுக்கு, உன்னை நாடுபவர்களுக்கு, காத்திருப்பவர்களுக்கு உதவுவதாக உன் வாழ்க்கை அமையட்டும். பற்றற்று இரு. என் பாதங்களில் சரணடைந்து விடு. வாவ், எவ்வளோ அழகான மெசேஜுங்க. ஸோ 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த விஷயத்தோட அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? மிகுதி, அபண்டன்ஸ். ஸோ இங்கே நான்ற ஒரு ஆணவம் அழிஞ்சால் அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் கொண்டு வந்து தரும்ன்றது ப்ரூஃப் ஆகுது பாருங்கள். ஜெய் சாய்ராம். அதுதான் அவரோட மகிமை. ஸோ செகண்ட் கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்காக, கார்டு நம்பர் 2 அவங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்காக ரேண்டமாக செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, 27. நீ எதை செய்தாலும் அதை எனக்காகவே செய். உன் செயல்கள் அனைத்தும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டால் தீய செயல்கள் குறைந்து நற்செயல்கள் அதிகரிப்பதை நீயே உணர்வாய். உன் செயல், பேச்சு, பார்வை, விருப்பம், தேடல் எல்லாவற்றையுமே என் பாதங்களில் முதலில் அர்ப்பணித்து விடுவது அனைத்துமே தூய்மையாக்கிவிடும். எனக்கு சமர்ப்பிக்கப்படுவது தூய்மையும் நேர்மையும் நிரம்பியதாகத்தான் இருக்க வேண்டும். இதனால் உன் செயல்கள் எல்லாமே நல்லவையாகவே மாறிவிடும். எண்ணங்கள் தூய்மையடையும். உன் கர்மாக்கள் மேன்மையடையும். நீ செய்வதெல்லாம் உன்னிடம் உள்ளதை எல்லாமே முழுமையாக எனக்கு அர்ப்பணித்து விடு. உன் வாழ்வையும் உலகையும் அற்புத மந்திர கை அணைப்பதை தொடுவதை பார். எவ்வளோ அழகான மெசேஜ். வா. ஸோ சாயப்பா செகண்டாக செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். அவேர்னஸ், விழிப்புணர்வு.
இங்கே அவர் சொன்ன விஷயங்களும் வந்த காலம் எவ்வளோ ஒத்து போகுது பாருங்களேன். மிராக்கல் மிராக்கல் மிராக்கல், என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரியலி நீங்களாம் ரொம்ப சாயப்பாவோட பார்வையில் இருக்கீங்க, நானும் இருக்கேன், நாமளும் இருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறோம். இந்த வியாழன் சாயப்பாவோட அருள் ஆசையால் குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கட்டும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் எவ்வளோ சீக்கிரம் அப்பா நடத்தி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தி கொடுக்கணும்னு நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்த மெசேஜஸை மறுபடியும் அதை கேளுங்க, நினச்சி பாருங்கள். என்ன மாற்றிக்கணும், என்னென்ன அப்பா கைடன்ஸ் கொடுக்குறாருன்றதை புரிஞ்சு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஜெய் சாய்ராம்.